Hi friends, இது உங்க லேண்ட் வித் GMK. நம்ம சேனல்ல நம்ம இப்போ TNPSC தமிழ் TNPSC தமிழ்னே சொல்லலாம். ஏன்னா குரூப் 2 குரூப் 4 கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்துட்டு தமிழ் இந்த சிலபஸ் தான். ஸோ நம்ம TNPSC தமிழ் மெட்டீரியல் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மெட்டீரியல் தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மரபு பெயர், இளமை பெயர், ஒளி மரபு. ஸோ இந்த டாபிக்ல நம்ம இளமை பெயரும் ஒளி மரபும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம முடிச்ச வீடியோல திணை மரபுனா என்ன, கால மரபுனா என்ன, பால் மரபுனா என்ன எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம மரபு பெயர்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஒரு பொருளை ஏதாவது ஒரு சொற்களால என்னன்னா சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பொருளை நம்ம அவங்க சொன்ன மாதிரியே அந்த வார்த்தைகளாலேயே நம்ம குறிக்கிறது தான் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வேற மாதிரி மாத்தி சொல்றோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மரபு பிழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ யானை கன்று அப்படிங்கிறது தான் மரபு சொல். ஆனா இப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், யானை குட்டின்னு தான் சொல்றோம். யானை கன்றுன்னு யாரும் அவ்வளவா நம்ம சொல்றது இல்ல. யானை குட்டி அப்படி குட்டி யானை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம மாத்திட்டோம். இதை வந்துட்டு மரபு பிழை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்போ இளமை பெயர் பாருங்க, நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி இதுதான் என்னன்னா சரியான பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இதான் மரபு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, நாய்க்குட்டி, பூனை குட்டி, எலி குட்டி, கரடி குட்டி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய அந்த பெயர்கள். அடுத்ததா மான் கன்று, எருமை கன்று, பசு கன்று, யானை கன்று, போதகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கோழி குஞ்சு, சேவல் குஞ்சு, குருவி குஞ்சு, புறா குஞ்சு, காகம் குஞ்சு. இதெல்லாம் நம்ம குஞ்சு அப்படிங்கிற வார்த்தையில வந்துட்டு நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? அடுத்து கீரிப்பிள்ளை, பிள்ளை அப்படிங்கிறது முடிகிறது. கீரிப்பிள்ளை, அணிர் பிள்ளை, கிளி பிள்ளை, இத பார்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சிங்கக்குருளை, சிங்கக்குருளை. அடுத்து புலி பரல், பன்றி பரல், நரி பரல், கழுதைய வந்துட்டு மரி அப்படின்னு சொல்றாங்க. கழுதை மரி. மக்கள் இதை பார்த்தோம்னா நம்ம குளவி, குழந்தை இல்லைன்னா பிள்ளை அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம சின்ன குழந்தைங்களை வந்துட்டு எப்படி சொல்றோம், குளவி, குழந்தை இல்லைன்னா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? இது வந்துட்டு இளமை பெயர். அடுத்ததா ஒளி மரபு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிங்கம் வந்துட்டு முழங்கும் இல்லைன்னா கர்ஜிக்கும், யானை வந்து பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும், குதிரை வந்துட்டு கனைக்கும், வண்டு முரலும், எலி கீச்சிடும், குரங்கு அலப்பும், ஆடு வந்து கத்தும், குயில் கூவும், காகம் கரையும், கிளி கொஞ்சும் இல்லைன்னா பேசும் சொல்லலாம், கூகை வந்து குளரும், நரி ஊளையிடும், எருது எக்காலமிடும், புலி வந்து உருமும், பூனை சீரும், கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும், புறா வந்து குணுகும், நாய் குரைக்கும், கழுதை கத்தும், நரி ஊளையிடும், அணில் கீச்சிடும், குருளை உருமும், வானம்பாடி பாடும், கரடி வந்து கத்தும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒளி மரபு, நம்ம ஒலிக்கிறது, நம்ம மக்கள் வந்துட்டு என்னன்னா பேசுறது அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு அக்ரிணைக்கும் நம்ம சொல்லக்கூடியது ஒளி மரபு. ஓகேவா? அடுத்த வீடியோல நம்ம வினை மரபு பார்க்கலாம். தேங்க்யூ.